லெவல் வந்து இங்கே தான் காமிக்கும். நம்ம லெவல் வந்து இங்கே காமிக்கும். 1 மீட்டரா 2 மீட்டரா என்னன்றது இங்கே காமிக்கும். இது வந்து மோட்டரோட ஹெச்பி காமிக்கும், எத்தனை ஹெச்பி மோட்டருன்றது. இங்கே வந்து மோட்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் காமிக்கும். இப்போ இந்த மோட்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடுது, காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் கால்குலேட் ஆகும். எவ்வளோ மணி நேரம் ஓடுது, இந்த மோட்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடுது, இந்த மோட்டர் ஓடுது. இப்போ நீங்கள் வந்து இது வந்து மேனுவல் தான் இது பேரும். டச்சில் ஆன் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த மோட்டர் ஆன் பண்ணணும்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவிட்சை டச் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆன் ஆகும். இங்கே நம்ம இதை டச் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனலில் வந்து செலக்டர் சுவிட்சு ஆட்டோவில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். இல்லை செலக்டர் சுவிட்சு மேனுவலில் இருந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சுவிட்சு வந்து எனேபிள் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும், ட்ரிப்புன்னு வந்துடும். அப்படின்னா அங்கே செலக்டர் சுவிட்சு வந்து மேனுவலில் இருக்கணும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே ஆன் பண்ணிடலாம். இது வந்து இது அதோட இது வந்து இந்த லெவல் நம்ம இங்கே தான் பார்க்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ஸ்கேல் காமிக்கும், ஒரு சின்ன கிராஃபிக்ஸ். இது அக்யூரேட்டாக இதுதான் அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா, இது வந்து நம்ம செட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, செட் பாயிண்ட்டு போயிட்டு இப்போ எந்த ஏரியாவில் இருக்கும் யூசர் ஐடி வந்து இப்போ இது வந்து ஏரியா 12 பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு 3 மோட்டர் இருக்குது இந்த ஸ்டேஷனில். அந்த 3 மோட்டரோட டீட்டெயில்ஸ், ஹெச்பி என்ன, ஆம்ஸ் என்ன வருது, ஃப்ளோ, இது வந்து அவங்க கொடுப்பாங்க டீட்டெயில். அந்த டீட்டெயிலை வாங்கி நம்ம என்டர் பண்ணணும். இது வந்து நம்மளோட செட் பாயிண்ட். இது வந்து லெவல் சென்சார் எப்படி வைக்கிறது, இது வந்து டைம் டிலே எப்படி வைக்கிறது. சென்சார் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து 8 மீட்டர் அங்கே கொடுத்த பார்த்தீங்களா, அது வந்து 8 மீட்டர். மினிமம் எவ்வளோ கொடுத்தாங்க, 0 கொடுத்து மேக்ஸிமம் 8 கொடுத்து 8 கொடுத்துட்டா இங்கே வந்து வேல்யூ வரும், ஒரு வேல்யூ. அதுதான் இந்த வெல்லோட வேல்யூ, எவ்வளோ மீட்டர் தண்ணி இருக்குன்றத சென்ஸ் பண்ணி சொல்லணும். அவங்க ஸ்கேல் வச்சுருக்கிறதுனால, ஸ்கேல் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கேலை வந்து நம்ம மேட்ச் பண்ணி வைக்கணும். அவங்க ஸ்கேல் இருக்கா, நம்ம வெல்லோட டெப்த்து கொடுத்துட்டு ஓவராலாக கொடுத்துருவோம், அது வந்துடும். அதை மேட்ச் பண்ணி வைக்க சொல்லும் போது என்ன பண்ணால் அதுக்கு ஒரு சில கால்குலேஷன் இருக்குது, சின்னதாக இருக்குது. அந்த கால்குலேஷன் படி நம்ம இப்படி வச்சுருக்கோம். அது நான் ஆஃபீஸில் நான் சொல்கிறேன். நான் இது வந்து என்னென்னா லோ லெவல், ஹை லெவல். இப்போ இது வந்து ஒரு எல்லா பம்பு 3 மோட்டர்னா 3 மோட்டரோட கட் ஆஃப் ஆகிறது இந்த லெவலில் தான் ஆஃப் ஆகும். -1. அதை நம்ம செட் பண்ணுறதுக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்ம லெவல்லாம் செட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும். இல்லை நம்ம மோட்டரை ஓட்டி லோ லெவல் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, தம்பி மோட்டர் ஹெட்டு தெரியும் போது ஆஃப் ஆகும்ப்பா, இல்லை ஹெட்டுக்கு மேலே ஒரு அளவு தண்ணி தெரியும் போது ஆஃப் ஆகும்ப்பா சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கும்போது அப்போ வந்து அங்கே மோட்டர் ஹெட்டு தெரியும் போது இங்கே நமக்கு லெவல் காமிச்சல, அங்கே என்ன வேல்யூ காமிக்குதோ அந்த வேல்யூ அப்படியே தூக்கி இங்கே போட்டுருங்க. இங்கே ஹெட்டு தெரியும் போது என்ன வேல்யூ காமிக்குதோ போட்டிங்கன்னா நம்ம டச்சில் ஆன் பண்ணி விட்டுட்டா இந்த லெவலில் கரெக்டாக கட் ஆஃப் ஆகிடும். இது வந்து பம்பு 1ஓட ஆன் லெவல், இது வந்து பம்பு 2ஓட ஆன் லெவல், பம்பு 3ஓட ஆன் லெவல். 3 மோட்டர் இருக்குங்க. இது வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வச்சுக்கணும். எனக்கு 1 மீட்டர் ஆன் வேணுமோ, 2 மீட்டர் ஆன் வேணுமோ, 3 மீட்டர் ஆன் வேணுமோ அவங்ககிட்ட கேட்டு வச்சுக்கணும். இது வந்து ஒரு பம்பும் டைம் டிலே நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே என்ன வச்சுருக்கேன்னா -0.1 வந்தவுடனே எனக்கு இந்த பம்பு ஆன் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். -0.1 வந்தாலும் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆன் ஆகும். இது நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து லெவல் பேஸ் பண்ணி ஓடுறதுன்றதுனால டைம் டிலே நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லாமல் மோட்டர் அதனால் வந்து டைம் டிலே இப்போ -0.1 வந்தாலும் 3 நிமிஷம் கழிச்சு தான் ஆன் ஆகும். அந்த 3 நிமிஷம் கழிச்சு அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த லெவல் ஏறி இப்போ 1.5 வந்துருச்சுன்னா இந்த மோட்டர் ஆன் ஆகாது, இந்த மோட்டர் ஆன் ஆகும், அந்த மோட்டர் ஆஃப் ஆகிடும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே லெவலில் தொட்டுருச்சுன்னா இந்த மோட்டர் போகும், இந்த மோட்டருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடும். அது வந்து 5 நிமிஷம் கொடுத்துருவோம், 5 நிமிஷம் வெயிட் பண்ணும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே 2.5 போயிடுச்சுன்னா இந்த மோட்டர் ஆன் ஆகும் 1 நிமிஷத்தில். இது நம்மளுக்கு ஏற்ற மாரி ஃப்ளோக்கு ஏற்ற மாரி மாற்றி வைக்கணும். ஏன்னா நம்ம லெவல் பேஸ் பண்ணி இப்போ ஓடுறதுனால ஒரு மோட்டர் -0.1 வந்தால் மோட்டர் ஆன் ஆகும், லோ லெவலில் வந்து ஆஃப் ஆகும். 0.1 வந்து ஆன் ஆகும், லோ லெவலில் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த 2 பம்பு ஓடாது, சும்மாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 0.1 வந்தால் மோட்டர் ஆன் ஆகும், இது 1 ஆஃப் ஆகிடும். நீங்கள் எப்போ ஆட்டோமேட்டிக்கில் போட்டாலும் ஆனாலும் ஆஃப் ஆகும். இந்த 2 பம்பு சும்மாவே இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவோம், டைம் டிலேன்னு ஒன்று கொடுத்துருவோம். ஃப்ளோ அதிகமாக இருக்குது அந்த டைமில் ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டா 10 நிமிஷத்தில் இது லெவல் ரீச் ஆகி 10 நிமிஷத்தில் 1.5 தொட்டுச்சுன்னா இது ஆன் ஆகும். இல்லைனா ஒரு 1.4 வந்தாலும் இது ஆன் ஆகும். அது போக புரியும், அதுக்காக கொடுத்துருக்குது.
எதையாவது சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இவங்க வந்து எனக்கு வந்து இல்லைப்பா எனக்கு மோட்டர் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஆஃப் ஆகணும்னா இங்கே, ஃபஸ்ட்டு மோட்ரு எனக்கு வந்து 1 மீட்டரில் இருக்குது, எனக்கு 1.5 ஆன் ஆகணும்னா இங்கே மோட்டருக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். இது நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இது பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு சொன்னது செட் பாயிண்ட்டோட ட்ரெண்ட்ஸ் வந்து கிராஃப். ட்ரெண்ட்ஸுன்றது கிராஃப் பார்க்குறது நம்ம இது நம்ம லெவலுக்கு ஏற்ற மாரி தண்ணி மேலே ஏறி இறங்கிறது பார்க்குறதுக்காக இது ட்ரெயினாக இருந்துச்சுன்னா மோட்ரு ஓடலாம் இருக்காங்களா? ஆமாம், இல்லை லெவல் மேலே போய் வருது இல்லை. இப்போ 1 மீட்டர்லேருந்து குறையுது ஏறுது. இது நல்லா இருக்குன்னா சென்சார் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது என்ன வந்துருக்குன்னா இது வந்து டக்குன்னு ஹை போகாது, டக்குன்னு லோ போகுது, டக்குன்னு ஹை போகுது, டக்குன்னு லோ போகுது. இதுமாரி வந்துச்சுன்னா இப்போ இதுமாரி இருந்ததுன்னா சென்சார் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. இதுமாரி இருந்ததுன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சென்சார் வேல்யூ வந்து மாறி மாறி காட்டுது, தப்பாக காமிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா ஏன் வருதுன்றது நம்ம அப்புறம் பார்த்து அதை கிளியர் பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம தள்ளி பார்த்துக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணி பண்ணலாம். இது வந்து அலாரம். 3ஆவதாக இருக்கிறது அலாரம். அலாரம் என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்சார் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்ல, இப்போ நம்ம வந்து சென்சார் வந்து ஃபெயில்ட் ஆச்சு, சென்சார் போயிடுச்சுன்னா நம்ம இதில் பார்த்துக்கலாம். டேட்டு டைமிங்கோடு வரும் எப்போ வந்து சென்சார் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இது இல்லீகல் ஆகுதுன்னா மேனுவலாக ஆன் பண்ணுது, எப்போ ஆன் பண்ணியிருக்காங்க, எப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க, இல்லை ட்ரிப் ஆச்சுன்னா எந்த மோட்ரு எப்போ ட்ரிப் ஆகிருக்குன்ற டீட்டெயிலோட வந்துடும். இது வந்து ஈவெண்ட்டு. ஈவெண்ட்டுன்றது நிகழ்வுகள். என்னன்னா அவங்க இப்போ மோட்டர்லாம் ஆன் பண்ணுறாங்களே, இப்போ பம்பு 3 தான் ஓடிக்கிட்டு இருக்குது, பம்பு 2 வந்து ஓடலை. பம்பு 3 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க, எந்த டைமில் ஆன் பண்ணியிருக்காங்க, ஆஃப் பண்ணியிருக்காங்க டீட்டெயில் மேலே அவங்களுக்காக இதெல்லாம். இது வந்து சப்போர்ட்டு. இது வந்து ஆஃபீஸோட நேமு நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்லாம் வந்து கணேஷ் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். எந்த ஸ்டேஷன் போகணும் கணேஷ் எது உள்ளே போனாலும் இது உள்ளே போயிட்டீங்கன்னா ஒன்று ஹோம் பட்டன் இல்லை மேலே இங்கிலீஷ் பட்டன், நம்ம லோகோ தட்டினா வெளியே வரும். இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப். இப்போ வந்து ஆட்டோ கண்டிஷன் மோட்ரு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, இதாக ஒரு எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும்னா இது அழுத்தினீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகும், டோட்டலாக ஆஃப் ஆகும். மோட்ரு எல்லாம் ஆஃப் ஆகிடும். எமர்ஜென்சி ப்ரெஸ்ட்டு ஒன்று இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியாமல் கைப்பற்றும். என்னென்னா இப்போ மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது, தெரியாமல் இப்படி எதனா டச் பண்ணும்போது இல்லை வேறு எதனா டச் பண்ணும்போது எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு டேட்டா வராதுன்னு எமர்ஜென்சி ஸ்டாப்லாம் பண்ணிட்டாங்க. டேட்டா வராது, மோட்டர் ஆன் பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் அழுத்தி கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொன்று ட்ரிப் ஆச்சுன்னா ஆன் பண்ண முடியாது, ரீசெட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும்.